Hi students, welcome back to our channel. Today இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளை அடுத்த ஆண்டு தான் திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த ஆண்டு தான் பள்ளி கல்லூரிகளை திறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் திறப்பை அடுத்த ஆண்டு தள்ளி வைக்க கோரி தலைமைச் செயலாளர் சண்முகத்துக்கு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அசோக் வர்தன் ஷெட்டி சார் பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதில் நவம்பர் 16ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் அவசர கதியில் 2 வாரங்களில் பள்ளி கல்லூரிகளை திறப்பது இதுவரை செய்த அனைத்தையும் பாழாக்கிவிடும் என்று தமிழக அரசுக்கு பார்த்திங்கன்னா கடிதம் எழுதியிருக்காரு. அதாவது இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணல, அந்த கடைசி இந்த 2 மாதத்தில் நம்ம ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணோம்னா இந்த கொரோனாவோட தாக்கம் பார்த்திங்கன்னா 2வது அலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது நவம்பர் டிசம்பர் மாதத்தில் தான் கொரோனாவோட தாக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம சடனாக ஓப்பன் பண்ணிட்டோம்னா கொரோனா இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துடும். அதனால் இந்த பள்ளிகள் திறப்பு பார்த்திங்கன்னா அடுத்த வருடம் அதாவது 2021 தான் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, சரிங்களா? இவர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு தமிழக அரசுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜனவரியில் பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவெடுக்க வேண்டும் சொல்லி அவர் பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அதாவது இந்த கொரோனாவோட தாக்கம் டிசம்பர் நவம்பரில் அதிகமாக இருக்கும், 2வது அலை ஏற்படுது. அதனால் பள்ளிகள் திறப்பு கல்லூரிகள் திறப்பு பார்த்திங்கன்னா ஜனவரியில் பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பர்லையுமே ஒரு அப்டேட் வெளியாச்சு. பள்ளிகள் திறப்பு என்பது அவசியமா, 2வது கொரோனா அலை அச்சத்தில் பெற்றோர் மாணவர்கள் இருக்கிற இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஸ்கூல் ரீஓப்பன் சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் பெற்றோர்களிடையே ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் பள்ளி கல்லூரிகளை பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூல் காலேஜ் ரீஓப்பன் குறித்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஏதாவது ஒரு அப்டேட் கிடைக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கொரோனாவோட தாக்கம் பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பரில் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறையும் அறிவிச்சிருந்தாங்க. வேறு எதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.